சேஷாத் பிக் பாஸ் சீசன் 8 வரும் அக்டோபர் மாசத்துல ஒளிபரப்பாக இருக்கிற நிலையில இதுல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு உத்தேச பட்டியல் வெளியாகியிருக்கு. அதுல ஏற்கனவே சில போட்டியாளர்களோட பேர் வெளியாகியிருக்கு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்பொழுது 2வது கட்டமா தேர்வாகி இருக்கிற போட்டியாளர்கள் சிலர் பேருடைய வெளியாகிருக்கு. அது குறித்து நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில வெற்றிகரமா 7 சீசனும் முடிவடைஞ்சிருந்தாலும் 8வது சீசன் எப்போது தொடங்கும் அப்படின்னு சின்னத்திரை ரசிகரோட எதிர்பார்ப்பா இருக்குங்க. அதுக்கு காரணம் இந்த சீசன்ல தொகுப்பாளர் மாறியது தான். அதோட இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி எப்படி கொண்டு போக போறாரு, ஏற்கனவே தொகுத்து வழங்கி வந்த கமல்ஹாசனை விட வித்தியாசமா கொண்டு போவாரா அல்லது அவரை பின்தொடர போறாரா அப்படின்ற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருக்காங்க. விஜய் சேதுபதி தன்னுடைய நடுநிலை தவறாம எந்த இடத்துலையும் தனித்துவமாக பேசக்கூடியவர். அதனாலேயே அவருக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. அதனால அவர் இயல்பாக இந்த நிகழ்ச்சியில நடந்து கொண்டாலே நிகழ்ச்சி ரசிகர்களை கவர்ந்துரும். இதற்கு முன்பு கமல்ஹாசன் போட்டியாளர்கள் மற்றும் ரசிகர்களை 2 பக்கமும் ஏத்துக்கிற வகையில தான் போயிட்டு இருந்துச்சு. அது போல விஜய் சேதுபதியும் நடந்து கொள்வாரா அல்லது அதை விட சிறப்பா இருப்பாரா அப்படின்னு பாக்குறதுக்கு ரசிகர்கள் காத்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு அதிகமாவே இருக்கதான் செய்யுது. ஏற்கனவே கடந்த வாரத்துல முதல் ப்ரோமோ வெளியாகி விஜய் சேதுபதி இந்த சீசன்ல தொகுப்பாளர் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சதும் போட்டியாளர்கள் குறித்து அடுத்த அப்டேட் எப்போது வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு சில நாட்கள்ல வரும் ப்ரோமோவில் விஜய் சேதுபதியின் செயல்பாடு இந்த சீசன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு மறைமுகமா காட்டு விதத்துல இருக்க போகுது. அதுக்கு பிறகுதான் போட்டியாளர்கள் பற்றிய தகவல்கள் உறுதி செய்யப்படும். ஆனா இப்போது சில போட்டியாளர்கள் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே பாரதி கண்ணம்மா சீரியல் மூலம் பிரபலம் அடைந்த அருண், தயாரிப்பாளர் ரவீந்தர், சீரியல் நடிகர் தீபக், அதே போல சீரியல் நடிகை பவித்ரா, ஜனனி, நடிகர் வினோத் பாபு போன்றோர் கலந்து கொள்வாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போது விஜய் டிவில இந்த வாரத்தோட முடிவுக்கு வரும் செல்லம்மா சீரியல் கதாநாயகன் நடிக்கும் அர்ணாவ் மற்றும் அந்த சீரியலோட கதாநாயகி அஷிதா 2 பேரும் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்றாங்கங்க. சின்னத்திரை ரசிகர்கள் நடிகர் அர்ணாவை மறந்திருக்கவே முடியாது. அவர் தன்னுடைய காதல் மனைவியோடு ஏற்பட்ட குடும்ப தகராறு பற்றி பலரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது திவ்யா மற்றும் அர்ணா 2 பேரும் விவாகரத்துக்கு அப்ளை செஞ்சிருக்காங்க. இந்த பஞ்சாயத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து இவர்களை வைத்து டிஆர்பி அதிகரிக்கலாம் அப்படின்னு சேனல் தரப்பு முடிவு செஞ்சிட்டாங்க போல. அதனாலேயே அர்ணாவ் மற்றும் அர்ஷிதாவை ஜோடியாக உள்ள அனுப்புறாங்க. ஏற்கனவே அர்ஷிதா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் கோமாளியாக கலந்துகிட்டு அதிகமான கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் வில்லியாக நடித்து பிரபலம் அடைந்த ஃபரினாவும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போவதா கூறப்படுது. பரீனா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா கலந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி முடிவடைந்ததும் தொடங்கப்படும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூறப்படுது. அடுத்ததாக நடிகை தர்ஷா குப்தா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போவதாக பேச்சுகள் அடிபடுது. ஏற்கனவே தர்ஷா குப்தா கலந்து கொள்வதாக 2 சீசன்ல பெயர் அடிபட்டுச்சு. ஆனா கலந்துக்கவே இல்லை. ஆனா இந்த சீசன்ல அவரும் கலந்துக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் டிவி சீரியலில் வில்லியாக நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து திரைப்படங்களிலும் நடிச்சிருக்காரு. அதுபோல தர்ஷா குப்தா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில ஒரு போட்டியாளராக இருந்திருக்காரு. சமூக வலைத்தளத்துல பயங்கர பிஸியா இருக்கிறாரு. இளையத்துல தர்ஷாவுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அதனால இவர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வாய்ப்பு கிடைத்ததா கூறப்படுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.